நான் பர்சனலா பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா, இப்போ என்னதான் புதுசா ஒரு டெக்னாலஜி தெரப்பிக்கு வருது அப்படின்னா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ அதனால தான் நாங்கள் ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த பர்டிகுலர் வந்து குழந்தையோட ஸ்பீச் இனிஷியேட் பண்ணுது. பர்சனலா நான் பிலீவ் பண்றேன். ரிசர்ச் ஆர்டிகல் கம்மி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா ஸ்பீச் இனிஷியேட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ குழந்தை யாரா இருந்தாலும் ஒரு டிவியை பார்த்தா பிடிக்கும் இல்லையா? இப்போ நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கலர்ஃபுல்லான லைட் எடுத்து நம்ம திரும்பி பார்ப்போம்ல. சேம் அதே மாதிரி ஒரு குழந்தை சொன்னா ஒரு பால் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா குழந்ை அங்க வந்து சொல்லலாம் இல்லையா? சோ அதுக்கு வந்து ஸ்பீச் ஸ்டேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரியான புது விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து தெரபிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டர்வென்ஷன்ங்கிறது வந்து சோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும். முன்னாடியே தெரியும், ஆனா யாருமே வந்து கிளினிக் சைடு பிராக்டிஸ் பண்றது கிடையாது இல்லையா? NICயோட அதோட முடிஞ்சது. ஆமா, ஆனா இப்ப இருக்கு. இப்ப குழந்தைக்கு ரிட்டைன்ட் ஆகுது அப்படின்னா மோட்டார் டெவலப்மெண்ட்ல பாதிப்பு ஏற்படுது, ஸ்பீச் டெவலப்மெண்ட்ல பாதிப்பு ஏற்படுங்கிறது நிறைய ரிசர்ச் இருக்கு. சோ நம்ம அதுலயும் ஒர்க் பண்றப்ப அது ஒன்னும் தெரப்பின்னு இல்ல, அதுவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லையா? சோ அதுல ஒரு 10% கிடைக்கிறப்ப நம்ம அதையும் ஒர்க் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.